ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்ன அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், பெஸ்டிசைடு கொடுக்கணும், அதோட அறுவடை பண்ணிட்டு தான் இதெல்லாம் கொடுக்கணும். இத்தனையும் செய்யறதுக்குள்ளே இருட்டிடுது, வேலை பாதியில் நின்றுது. ஸோ ஃபஸ்ட்டு கீரை அறுவடை பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு விருந்து, அதுக்காக தான் இப்போ ஃபர்ஸ்ட் டே யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு விருந்து சாப்பாடு, கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெஜிடேரியன் எடுக்கிறதெல்லாம். நாளைக்கு என்ன விருந்து அப்படிங்கிறத நாளைக்கு செஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ கீரையும் அதில் ஒன்று இருக்கு, கீரை பொரியல் இருக்கு, அதுக்காக தான் கீரை பறிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு அடுத்து ஒரு 4 டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எடுக்கும் கீரையை ஃபுல்லாக பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பறிச்சிருக்கேன், போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கூட்டு வைக்க மாட்டோம்ல, ஒரு 2-3 கூட்டு வைப்போம். சரி, அடுத்து நம்ம என்ன பறிக்க போறோம்? இப்போ வெயிலா இருக்கிறனால நம்ம வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு பறிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்க போறேன். ஏன்னா எங்கன்னா இருக்கீங்க ஒன்ன ஃபுல்லா பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம ஹீரோ, மெயின் ஹீரோவை இவங்க தானே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுவாங்க. இன்னும் இருக்குது, பறிச்சிட்டு வரேன். என்ன அப்படின்னாக்கா மொத்தமா கையில வைக்க முடியலல்ல, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கேன். ஓரளவு இந்த சைடு உள்ள கத்திரிக்காய் ஃபுல்லா பறிச்சிட்டோம். நெய் கத்திரிக்காய் ஒரு 3 இருந்தது, அப்புறம் இந்த கத்திரிக்காயில 1 தான் பெருசா இருந்தது, மற்றதெல்லாம் முள்ளு கத்திரி, அதுவும் பச்சை கத்திரி. ஒண்ணு லெமன் வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த சைடு வெள்ளை கத்திரி கிடக்கு, அதை போய் பறிச்சிட்டு வந்துடுறேன். கத்திரிக்காய் நிறைய இருக்கிறனால வெள்ளை கத்திரிக்காய் ஓரளவு 3க்கு மேல பறிக்கல, இன்னும் நிறைய இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, அதனால இதோட முடிச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து வெண்டைக்காய் இருக்கு. ஏற்கனவே பறிச்சு வச்ச வெண்டைக்காய் வேற இருக்குது, அதையும் இதையும் போட்டு ஒரு வெண்டைக்காய் பச்சடி வச்சிடலாம். ஒரு 6-7 வெண்டைக்காய் இருந்தாவே போதும், இருக்கு வீட்டுல. இந்த ஒண்ணு இலைக்குள்ள மறைஞ்சுக்கிறீங்கடா. காலையில ஒண்ணு பறிச்சு தின்னுட்டேன். பரவாயில்ல, குட்டி குட்டியா பறிச்சுக்கலாம், பச்சிட்டு வைக்கணும்ல. ஏற்கனவே அங்க வீட்டுல ஒரு 6 இருக்கு. சரி, இதையும் பறிக்கலாமா? சரி, இருக்க. சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. இதை ஒரு 3 வெண்டைக்காய் பறிச்சுப்பேன். அடுத்து இதை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? இவ்வளோத்தையும் பறிச்சிட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். நாளைக்கு கத்திரிக்காய் இருக்கு, முருங்கைக்காய் பறிச்சது இருக்கு, மாங்காய் இருக்கு, அதுக்கப்புறம் சீனவரிக்காய் இருக்கு. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அவியல், ஒரு பச்சடி, அதுக்கப்புறம் ஒரு கீரை துவரம், கோவக்காய் பொரியல் வைக்கணும். சீனவரிக்காய் இன்னும் இருக்குது, பறிச்சுட்டு வரேன். இது ஒரு செடியில உள்ளது, ஒரு செடியில இன்னும் பாதி தான் பறிச்சிருக்கேன், இன்னும் பறிக்கணும். சீனவரிக்காய் போதும், ஏன்னா சாம்பாருக்கும் அவியலுக்கும் தான், இதுக்கு மேல எதுக்கு, அதனால போதும்னு விட்டுட்டேன். அடுத்து வந்து நம்ம கோவக்காய் பறிக்க போறோம், வாங்க. கோவக்காய் வீட்டுல ஏற்கனவே இன்னைக்கு சட்னி வச்சிருக்கேன், அது போக கோவக்காய் இருக்கு வீட்டுல. ஆனாலும் ஃபுல்லா பறிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். ஒரு கையில இவ்வளவுதான் வைக்க முடியுது. கோவக்காய் இவ்வளவு பறிச்சிருக்கேன், இன்னும் பறிச்சுட்டு வரேன். அது போக 2 பிஞ்சு மாங்காய் கிடந்தது, அதையும் பறிச்சுட்டேன். கத்திரிக்காய் 4-5 வெரைட்டி கத்திரிக்காய், ஒரே ஒரு லெமன், அப்புறம் சீனவரைக்காய், 3 வெண்டைக்காய். வீட்டுல ஏற்கனவே ஒரு 6-7 வெண்டைக்காய் பறிச்சது இருக்கு. அது போக இது அது என்ன,
கோவக்காய், மாங்காய், கீரை இவ்வளவும் பறிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னாக்க, வீட்டில் வந்து வாழைக்காய் வாங்கி வச்சது இருக்குது. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தண்டு பின்னாடி இருக்க தண்டையும் அவியலில் போடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஒரு தயிர் பச்சடி வேற வைக்க போகிறேன். இந்த மாங்காய், சின்னவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு அவியல், அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி, அப்புறம் துவையலுக்கு வந்து கோவக்காய் துவையல், அப்புறம் பொரியலுக்கு வந்து கீரை பொரியல், அப்புறம் ஊறுகாய்க்கு வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டு சாம்பாரில் 2 துண்டு, அவியலில் ஒரு பாதி போட்டு, நாளைக்கு அட்டகாசமாக ஒரு அப்பளம் வச்சு அட்டகாசமாக ஒரு பொரியல். ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து மூத்த நாத்தனார் வந்திருந்தா, பார்த்தீங்க எல்லாரும். அவளுமே வந்து மாடித்தோட்டத்தை பார்க்குறத நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன். இப்போ வந்து 2வது நாத்தனார் ஃபேமிலியோட வரா. ஸோ நாளைக்கு அவளுக்கு நம்ம வீட்டு காய்கறிகளை வச்சு தான் விருத்து சமையல் பண்ண போகிறேன். ஸோ அது நாளைக்கு என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம அதுக்காக தான் வந்து அறுவடை பண்ணியாச்சு. நாளைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கஷ்டமாக இருக்கும். 2வது இன்றைக்கி பெஸ்டிசைட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறதுனால அதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறது தான் சிறப்பு. அப்படி தான் பண்ணணும். அதனால் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு அட்டகாசமான விருந்து கூட ரெடி பண்ணலாம். இது பண்ணும் அது பண்ணுங்கிறத விட இருக்கிறதுல என்ன ஒரு அழகா ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு பச்சடி, இத்தனையும் செஞ்சு அதே நேரம் எல்லா காயிலையும் 2 போட்டு ஒரு சாம்பாரும் வச்சிருவேன். அட்டகாசமாக ஒரு சமையல் ரெடி பண்ணி ஒரு விருந்து, கல்யாண வீட்டு விருந்தை விட அட்டகாசமான ஒரு விருந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் நாளைக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்மா. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.